கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வரணும். நான் வந்து ஆறின கேரட்டை நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். 1-2 தடவை நான் இதை வந்து திருப்பிடுறேன். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. விடாம 1-2 தடவை பல்ஸ் மோட்ல வச்சுட்டு திருப்பி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பா நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வறுந்து வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வந்துச்சு. இந்த சமயத்துல இந்த ரவையை நான் வந்து ஒரு பிளேட்ல மாத்திடுறேன். கடாயில 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம்னா கரெக்டா இருக்கும். நமக்கு வந்து இந்த கேசரி வந்து நல்ல உதிரி உதிரியா நமக்கு நல்லா வரும். நான் வந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா நமக்கு வந்து பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரவையை சேர்த்துக்க போறோம். வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு சைடு ஃபுல்லாவே நமக்கு நல்ல பாயில் ஆயிட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நான் வந்து கேஸை ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ரவையை முதல்ல சேர்த்துருவோம். ரவை போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சு